சாமல்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரை நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ணியிருந்தாங்க. இந்த சாமல்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் எங்க லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தங்கரை தாலுக்கு உள்ளதாங்க இந்த ஒரு சாமல்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன் தான். நிறைய மெயின் ட்ரெயின்ஸ் உண்டான ஸ்டாப்பிங்ஸ் கிடையாது. பட் ஒரு மெயின் லைன்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இது. இந்த சாமல்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் நம்ம ரீச் பண்றதுக்கு நம்ம சூஸ் பண்ண ட்ரெயின் 2260 ஏர்காட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜங்ஷன்ல இருந்து 9 மணிக்கு டிபார்ட் ஆகி கரெக்டாக சென்னை சென்ட்ரலுக்கு காலையில் 3:40க்கு ரீச் ஆகுங்க. சாமல்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த ட்ரெயின் 11:25க்கு டிபார்ட் ஆகுங்க. அதனால கொஞ்சம் ஏர்லியராகவே 10:30 மணிக்கு அங்கே நான் போயிட்டேன். அம்ரித் பாரத் ஸ்கீம் கீழே இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு பக்கவா ரெடியா இருந்ததுங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ அம்ரித் பாரத் ஸ்கீம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. டெஃபினட்டா அது ஒரு வீடியோவா நான் மேக் பண்றேன். நம்ம டிராவல் பண்ற அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் டிலேவா சாமல்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிச்சுங்க ஏர்காட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஏற்கனவே நான் அந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணியிருக்கேன். பட் வீக்கெண்ட் டேஸ்ல டிராவல் பண்ணதால சாமல்பட்டியிலிருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் எனக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதே க்ரௌட் இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் க்ரௌடே இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரீயாக தாங்க இருந்தது. நம்ம டிராவல் பண்ணது வியாழக்கிழமை நைட்டு. சாமல்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் டிபார்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை ஜங்ஷன், காட்பாடி ஜங்ஷன், அரக்கோணம் ஜங்ஷன், திருவள்ளூர், பெரம்பூர் இந்த மாதிரி ஹால்ஸ்லாம் கவர் பண்ணி எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் அங்கே அரைவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெயினில் சாமல்பட்டியிலேருந்து நம்மளுக்கு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு எவ்வளோ டிக்கெட் ஃபேராக கலெக்ட் பண்ணாங்க அன்ரிசர்வ்டுக்கு அப்படின்னா 110 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேராக கலெக்ட் பண்ணாங்க. ஸ்லீப்பருக்கு 210 ரூபாவும், 3 டயர் ஏசிக்கு 555 ரூபாவும், செகண்ட் டயர் ஏசிக்கு 760 ரூபாவும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1255 ரூபாவும் டிக்கெட் ஃபேராக கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோவை மேக் பண்ணல. ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து ஃபுல் ஸ்டெச் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதால் சாமல்பட்டியிலேருந்து எம்ஜிஆர் சென்னை செல்வன் ட்ராவல் பண்ணது ஒரு ஷார்ட்ஸாக மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். மேபி யாருக்காச்சும் இன்ஃபார்மேட்டிவாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அடுத்த விளாக் வீடியோவில் டெஃபினட்டாக மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர்.